chapter 46. இந்த 46ஆம் அதிகாரத்திலே ஆயத்தம் ப்ரிப்ரேஷன் என்பதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக தகப்பனை சந்திக்கும்படியாய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ரதம். A chariot prepared to meet the father. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1 முதல் 6 மற்றும் 28 முதல் 30 வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று, அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்றும் அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைத்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்ட பெர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் உன் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னான். அதற்கு பின்பு யாக்கோபு பெர்சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றி கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்திற்கு போனார்கள். கோசின் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்பாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசினிலே வந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கபடி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவனை கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். இங்கே யாக்கோபுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று. அதை கேள்விப்பட்டவுடனே தகப்பனாகிய யாக்கோபுக்கு மிகுந்த சந்தோஷம். யாக்கோபுடைய இருதயம் மூச்சை அடைத்தது. அவனுடைய ஆவி உயிர்த்தது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற சந்தோஷத்துடன் நான் மரணமடையும் முன்னே அவனை பார்ப்பேன் என்று யாக்கோபு பெர்சபாவிலிருந்து தான் கானான் தேசத்தை சம்பாதித்த குமாரர், குழந்தைகள், ஆடு மாடு அத்தனையும் பார்வோன் அனுப்பின வண்டியின் மேல் ஏற்றி கொண்டு எகிப்துக்கு வருகிறான். எகிப்திலே யோசேப்பு தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படியாய் ரதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து கொண்டு தகப்பன் வந்ததும் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் பிடித்து அழுதான். தகப்பனுக்கும் யோசேப்பை பார்த்த மகிழ்ச்சி. உன் முகத்தை கண்டேன், இனி எனக்கு மரணம் வந்தால் வரட்டும் என்று சொல்லி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். இன்று நாம் நம்முடைய பெற்றோரை, தாய் தகப்பன்மாரை எந்த அளவுக்கு கவனித்துக் கொள்கிறோம்? அவர்களுடைய மனம் யோசேப்பின் தகப்பனைப் போல நம்மில் மகிழ்ச்சி அடைகிறதா? அல்லது அவர்களை சரியான விதத்திலே கவனிக்காதபடி, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதபடிக்கு அவர்களை உதாசீனப்படுத்துகிறோமா? எளிமையான பெற்றோர் என்று ஒதுக்கி வைக்கிறோமா? அவர்களுடைய நலனில் எவ்வளவேனும் அக்கறையே இல்லாதபடி நடந்து கொள்கிறோமா? நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போமே ஆகில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாயாக என்ற வசனத்தின்படியும் யோசேப்பு எப்படி தன் தகப்பனுக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணி அவைகள் எல்லாவற்றையும் சரியாக நிறைவேற்றி தகப்பனுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாரோ, அவ்வாறே நாமும் நம்முடைய பெற்றோருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இரண்டாவதாக, தகப்பன் வீட்டார் அனைவரும் குடியிருக்கும்படியாய் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். A place prepared for all the father's family to live in. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
யோசேப்பு தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரை நோக்கி, நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்களுடைய தொழில். தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கிறார்கள் என்றான். இங்கே யோசேப்பு தகப்பனுடைய குடும்பத்தார் எகிப்திலே வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்வோனுக்கு அறிவிக்கிறான். மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்பதை யோசேப்பு அறிந்தும் தன்னுடைய தகப்பனை தன்னுடைய குடும்பத்தாரை பார்வோனுடன் அறிமுகம் செய்து அந்த தேசத்திலே குடியேற்றுவதிலே யோசேப்பு வெட்கப்படவே இல்லை. இன்று நாம் நம்முடைய பெற்றோரை ஏளனத்தோடு நடத்துகிறோமா? நம்முடைய மதிப்பு பெற்றோரால் குறைந்துவிடும் என்பதற்காக தாய் தகப்பன்மாரை மற்றவர்களோடு அறிமுகம் செய்ய வெட்கப்படுகிறோமா? அவர்களை நம்முடன் வைத்துக் கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறோமா? அப்படி இருப்போமா ஆகில் யோசேப்பு எப்படியாய் தகப்பன் குடும்பத்தார் குடியிருப்பதற்கு எல்லா காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய பெற்றோர்களை